அனைவருக்கும் வணக்கம். நான் திருத்தணி ஐயா தோப்புக்கு வந்திருக்கேன், மாந்தோப்புக்கு. நம்மக்கிட்ட குரு பஞ்சகம் வாங்கி அவங்க தெளிச்சிருக்காங்க. 15 நாள் ஆச்சு. 15 நாளுக்கு அப்புறம் என்னதுன்றது ராஜமூர்த்தி ஐயா சொல்லுவார். சொல்லுங்க ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம். அருள் பெருஞ்சோதி தனிப்பெருங்கரனே அருள் பெருஞ்சோதி. நம்ம குரு பஞ்சகாவியா ஐயா ஜெகத்குரு ஐயா வழிகாட்டுதலின் பேரில் ஒரு 15 நாளைக்கு முன்பது தெளித்தோம். ஆனால் இது அடிக்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் பயோ மருந்து யூஸ் பண்ணியிருக்கோம். பட் இந்த அளவுக்கு ரிசல்ட்டு கிடையாது. இது அடித்ததுக்கப்புறம் இதுக்குள்ளார இருக்கிற புழு எல்லாமே சுத்தமாக செத்து போச்சு. இது பேர் தான் கூண்டு பூச்சி. இதில் இருந்து தான் சோனப்பூச்சின்னு வரும். இந்த மருந்து அடிக்கலைன்னா இத்தனை நாளில் ஒரு 15 நாளில் கீழே நின்னாவே பூச்சிக்கு நிறைய கொட்டும். அந்த பூச்சி மேலே பட்டாவே எரிச்சல் அதிகமாகும். ஆனால் இது அடித்ததுக்கப்புறம் இதை பாருங்கள், இது பூராமே சுத்தமாக செத்து போய் காலி ஆகிடுச்சு. பாருங்கள், பிரிச்சியாக காட்டுறோம் பாருங்கள். இந்த அடிக்காமல் இருந்தோம்னா இந்த மரம் ஃபுல்லாக இந்த மாதிரி பிடிச்சிட்ருக்கும். அங்கங்கே கூண்டு கூண்டாக அதிகமாக பிடிச்சிதுன்னா எங்களுக்கு பூவே எடுக்காது. ஆனால் இந்த மருந்து அடித்து 15 நாளுக்குள்ளார குரு பஞ்சகாவியா அடித்ததுனால இந்த அளவுக்கு பூ நல்லா எடுத்துருக்கு. பூ எடுத்ததோட இதில் பூ அரும்பு கூட கட்ட ஆரம்பிச்சிருச்சு, மொக்கு கட்ட ஆரம்பிச்சிருச்சு. இது அடிக்கலைன்னா இது வந்தால் கூட இது ஃபுல்லாக அந்த கூண்டு பூச்சால் கருகி அப்படியே கீழே கொட்டிடும். இது அடித்ததுனால, இது குரு பஞ்சகாவியா அடித்ததுனால நல்லாயிருக்கு. குரு பஞ்சகாவியா அடித்ததுனால நிறைய பூ இங்கே வருது. மரம் இதில் பூச்சி தாக்குதல் 15-20 நாளைக்கு முன்னாடி இருந்தது. அடித்து கண்ட்ரோல் ஆகிட்டு இப்போ மொக்கு விட்டுருக்கு. இதில் பூ வருது பாருங்கள், பூ வருது. இதுக்கு முன்னாடி வந்த பூவில் அரும்பும் கட்டியிருக்கு. இதில் குரு பஞ்சகாவியால் எங்களுக்கு நிறைய நன்மைகள் இருக்குது. ஆனால் இதுக்கு முன்னாடி நாங்கள் பயோ மருந்து அடிச்சிருக்கோம். இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, வசம்பு இது எல்லாத்தையும் கலந்து அடிச்சிருக்கோம். ஆனால் அது ஒரு முறை அடிக்கிறதுக்கு எங்களுக்கு 35,000 32,000 ஆயிருக்கு இந்த 7,000 லிட்டர் தண்ணிக்கு. இந்த குரு பஞ்சகாவியா அடிக்கிறதுல வெறும் 1000 ரூபாய் நாட்டு சர்க்கரைக்கு மட்டும்தான் செலவு. எங்ககிட்ட மாடு இருக்குது, கோமியம் இருக்குது, சாணம் இருக்குது, எல்லாமே இருக்குது. நாட்டு சர்க்கரை மட்டும் வாங்கினது தான். நார்மலாக அது அடித்தாலும் செலவு தான், இது அடித்தாலும் அடிக்கிற கூலி. அப்போ இதில் 1000 ரூபா மட்டும்தான் எங்களுக்கு செலவு. அது இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, வேப்ப எண்ணெய் அதெல்லாம் அடிக்கும்போது எங்களுக்கு 35,000 ஆச்சு. இது வெறும் 1000 ரூபா தான் ஆயிருக்கு. அதை விட அவ்வளோ செலவு 35,000 பண்ணாலும் 1000 ரூபா செலவில் பெட்டராக இருக்குது. இன்னும் ஒரு 15 நாளுக்குள்ளே இன்னொரு டோஸ் கொடுத்தா எங்கள் மரம் பூராமே பூ மரம் மாதிரி தான் தெரியும். பூ நல்லா எடுத்துருக்கு. அதுக்கான சிம்டம்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பாருங்கள், அரும்பெல்லாம் இப்போ நல்லா கட்டியிருக்கு பாருங்கள். இந்த அரும்பெல்லாம் கட்டி ஃபுல்லாக வர ஆரம்பிச்சிதுன்னா எங்களுக்கு இன்னும் நல்லாவே வந்துடும். இன்னொரு 15 நாள் இந்த ஒரு டோஸ் கொடுத்துறதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா மரம் ஃபுல்லாகவே பூவாக தெரியும். அந்தளவுக்கு நல்லா இருக்குது ரிசல்ட்டு. இதெல்லாம் கூட நல்லா கூண்டு பூச்சி அடித்து விட்டுப்பட்ட இடம் கண்ட்ரோல் ஆனது. இது பாருங்கள், இதுக்குள்ளார ஒரு பூச்சி கூட இல்லை பாருங்கள். ஆனால் இதுலேயும் பூ வர்றதுக்கு ஆரம்பிக்கும். பக்கத்து கலையில் மேலே வருது பாருங்கள். அதனால் குரு பஞ்சகாவியா பெஸ்ட்டு. செலவு ரொம்ப கம்மி, நல்ல ரிசல்ட் இருக்குது. இதை கண்டுபிடிச்ச ஐயாவுக்கு மீண்டும் மீண்டும் நன்றியை தெரிவித்து சொல்லுங்கள். இல்லைங்களா? இது இன்னொரு மரங்க, அது பக்கத்தில் இருக்கிற மரம். இந்த மாதிரி ஆல்மோஸ்ட் எல்லாத்துலேயும் இருக்குது. அந்த பக்கமும் சின்ன சின்னதாக வந்திருக்கு. இதுலேயும் நல்லா வந்திருக்கு பாருங்க. இது பூச்சி தாக்குதல். ஆல்ரெடி பூச்சி தாக்குதல், இதில் உயிரோட பூச்சி இருந்தால் இந்த பூவே வராது. இது சுத்தமாக கண்ட்ரோல் ஆனதுனால தான் இந்த பூ வந்திருக்கு. இதில் அப்படியே காப்பு பிடிக்கும். இதுவும் அந்த மாதிரி தான் சார். இந்த இடத்துல பாருங்க, இது பூச்சி மருந்து அடிக்காததுக்கு முன்ன பூச்சி தாக்குனது. அது கண்ட்ரோல் ஆனதுனால தான் இந்த இடத்துல பூ வந்திருக்கு. இப்போ குரு பஞ்சகாவியா தெளிக்கிறதுக்கு முன்னாடி பூச்சி இந்த இடத்துல தாக்கி இந்த இது வராதுன்றீங்க. பூவே வராது. ஆமா, வராது. ஆனா அது கண்ட்ரோல் ஆனதால தான், குரு பஞ்சகாவியா தெளிச்சதால தான் இந்த பூ வர ஆரம்பிச்சிருக்கு. இதே பக்கத்து கிளையிலயும் வந்திருக்கு பாருங்க. ஆமா, இதெல்லாம் வருது பாருங்க. ஆமா, இந்த மரத்துல இந்த மரம் ஃபுல்லாகவே வந்திருக்கு. எல்லா மரத்துலையும் வந்திருக்கு. இந்த பாருங்க, இதெல்லாம் ஆரம்ப ஸ்டேஜ். இன்னும் 10 நாளில் இன்னும் அதிகமாக வரும். இதில் வரும். இந்த பக்கமும் அதே மாதிரி நிறைய வந்திருக்கு பாருங்க. இந்த பக்கம் இப்போ 2வது டோஸு கொடுக்க போகிறோம். இன்னும் ஒரு 5 டேஸில் கொடுத்தோம்னா அடுத்து 15ஆம் நாள் இன்னும் சூப்பராக தெரியும். சரிங்க உங்களுக்கு.